அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் 14th யூனிட் ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோ அரின் லெசனுக்கான புக் பேக் கொஷின். இதுக்கான ஆன்சரை புக்லேயே மார்க் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த யூனிட்டுக்கான ஆன்சர் மோஸ்ட்லி புக்லேயே மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில கொஷினுக்கான ஆன்சர் மட்டும் டைரெக்டாக நம்ம மார்க் பண்ண முடியல. ஸோ அதை மட்டும் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 27 புக்கில் டைரெக்டாக ஆன்சர் கிடையாது. ஸோ 28 பேஜ் நம்பர் 231 இருக்குது. ஸோ 28th கொஷின், how will you prepare N-propyl iodide from N-propyl bromide அப்படிங்கிற கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நம்மளோட 231 ப்ரோமோ ஈத்தேன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரோமோ ஈத்தேன் கொடுத்துருக்குறாங்க. இதை எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ப்ரோப்பேன் ஆக்சுவலாக ப்ரோப்பைல் அயோடைடு அப்படிங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து அந்த CH3 அப்படிங்கிற ஒரு மெத்தில் குரூப்பை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணிக்கணும். ஸோ 28th கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ஃபில்கன்ஸ்டில் ரியாக்ஷன் தான். எக்ஸ்ட்ராவாக நம்ம அந்த இடத்துல ஒரு CH3 CH2 CH2Br அப்படின்னு வரணும். கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 29th கொஸ்டின், அந்த கொஸ்டின்லேயே அதுக்கான ஆன்சர் இருக்குது. 2 காம்பவுண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதில் கைரல் கார்பன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து விச் காம்பவுண்ட் அண்டர்கோஸ் ஃபாஸ்டர் SN2 ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கைரல் கார்பன் அப்படிங்கிறது ஒரு கார்பனோட 4 பிரான்ச்சுமே டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஆர் குரூப் அட்டாச் ஆகிருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். கைரல் கார்பன் அதில் இருக்குது. ஸோ புரோமின் அட்டாச் இருக்கிற கார்பன் 4 பிரான்ச்சோடு இருக்குது. ஆக்சுவலாக 4 டிஃப்ரெண்ட் ஆட்டமோடு இருக்குது. ஒன்று புரோமின், இன்னொரு பக்கத்தில் மெத்தில் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் எத்தில் இருக்குது, மேலே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ செகண்டு அந்த குளோரின் போட்டிருக்க செகண்ட் காம்பவுண்டு தான். ஜஸ்ட் நீங்கள் அதை எழுதி 1 2 அப்படின்னு போட்டாலே போதும். கொஸ்டின் நம்பர் 30, how does chlorobenzene react to the sodium in the presence of ether அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரியாக்ஷனுக்கு நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த நேமோட ரியாக்ஷன் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ 244 இதுக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ 244 ஃபிட்டிக் ரியாக்ஷன் அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் மட்டும் எழுதினாலே போதும். அந்த ஆரஞ்சு கலரில் போட்டிருக்க அந்த பாக்ஸ் மட்டும் எழுதினாலே போதும். பாக்ஸுக்குள்ளே உள்ள குளோரோபென்சின் ப்ளஸ் 2Na ப்ளஸ் இன்னொரு குளோரோபென்சின் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர் 2 ஃபார்ம் பை ஃபினைல் அப்படிங்கிற பாக்ஸ் மட்டும் எழுதினாலே போதும். கொஸ்டின் நம்பர் 31, 229லையும் 230லையும் அதுக்கான ஆன்சர் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 31க்கான ஆன்சர். ஸோ இந்த 229 இருக்கிற இந்த 2 லைன் கார்பன் ஹாலஜன் பாண்ட் அதில் ஆரம்பித்து பார்சியல் நெகட்டிவ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் அந்த ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க, அதை எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த C bond X bond is formed by the overlap of sp3 orbital of the carbon atom which off-filled p orbital of the halogen atom அது வரைக்கும் எழுதணும். ஸோ மேலே கொடுத்துக்கிற இந்த பாக்ஸ் வரைக்குமே நம்ம எழுதினாலே போதும். கொஞ்சம் கூடுதலாக எழுதுறதா இருந்தால் அந்த p orbital of the halogen atom வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். 32க்கான ஆன்சர் புக்கில் டைரெக்டாக கிடையாது, கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி தான் எழுதணும். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ 33 ஆன்சர் 240 இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 33க்கான ஆன்சர் இது. ஆக்சுவலாக 48th கொஸ்டினில் உள்ள செகண்ட் டிவிஷனுக்கு நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸஸ் ஆஃப் கிரிகனாட் ரியேஜென்ட் ஆட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. அப்போ கூடுதலாக நீங்கள் எழுத வேண்டியது அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற அசிடைல் குளோரைடு ப்ளஸ் கிரிகனாட் ரியேஜென்ட் போடுங்க, ஒரு ஏரோ மார்க் போடுங்க. ஸோ அதுக்கு கீழே இந்த எழுதியிருக்கிற இந்த ஆல்கஹால் டெர்ஷியரி ஆல்கஹால் கிடைக்கும் அப்படிங்கிறது எழுதிடணும். அசிட்டோன் அப்படிங்கிறத எழுதாமல் இந்த அசிட்டைல் குளோரைடு எழுதுங்க, கிரிகனாட் ரியேஜென்ட் எழுதுங்க. இந்த ஏரோ மார்க்கை போட்டுட்டு டைரெக்டாகவே நம்ம இந்த ப்ராடக்ட் எழுதாமல் அசிட்டோன் இதை எழுதாமல் இதுக்கு அடுத்ததான் நம்ம இதை எழுதிடலாம். இதை எழுதிட்டு கீழே நேம் வந்து டெர்ஷியரி ஆல்கஹால் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். என்ன மீனிங்னா, கிரிகனாட் ரியேஜென்ட்டை லிமிட்டட் அமௌண்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு அசிட்டோன் கிடைக்குது. பட் எக்ஸஸாக கிரிகனாட் ரியேஜென்ட் ஆட் பண்ணும்போது டெர்ஷியரி ஆல்கஹால் கிடைக்குதுங்கிறது நம்ம எழுதணும். ஸோ டெர்ஷியரி ஆல்கஹால்ங்கிறது இதுதான். இந்த இடத்துல நீங்கள் கீழே டெர்ஷியரி ஆல்கஹால் அப்படின்னு எழுதிக்கலாம். 34th கொஸ்டின் பக்கத்துலேயே நம்ம ஆன்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஹாலஜனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட பாண்ட் என்தால்ஃபி டிக்ரீஸ் ஆகுது.
ஸோ இருக்கிற ஹாலஜன்லேயே பெரிய சைஸ் அயோடினுக்கானது. ஸோ அதனால் அயோடின் லாஸ்ட்டு வச்சுக்கிறோம். சின்ன ஹாலஜன் வந்து ஃப்ளூரின், அதை கடைசியாக வச்சுக்கிறோம். அது மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். 35க்கான ஆன்சர் 248 இருக்குது. ஸோ கொஷின் நம்பர் 35க்கானது 248 இருக்குது. உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் வேறு இருந்தால் கூட இருக்கலாம். ஸோ ஹெட்டிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும். அது கீழே ஆக்சிடேஷன் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற குளோரோஃபார்ம் அண்டர்கோஸ் அதில் ஆரம்பித்து அந்த பாக்ஸ் போட்டு பாஸ்ஜீன் வரைக்கும் நீங்கள் எழுதிடலாம். ஸோ 36 ஆன்சர் டைரெக்டாக புக்கில் இல்லை. ஸோ நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 37 வந்து 230 231 இருக்குது. 37 கொஸ்டின் ஹாலோ அல்கேன் ஆல்கஹால்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற எனி 3 மெத்தட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 230 ஆரம்பிக்கும் ஃப்ரம் ஆல்கஹால்னு சொல்லிட்டு. பட் அந்த தியரி எழுத வேண்டாம். ஸோ ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் ஹாலைட் அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் மட்டும் எழுதலாம். எத்தனால் டோ கிவ்ஸ் வந்து குளோரோ ஈத்தேனுங்கிறது. ஸோ செகண்ட் உள்ளது இது நீங்கள் எழுத வேண்டாம். ஸோ நமக்கு 3 மெத்தட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் இதை எழுதிக்கிறோம். செகண்ட் மெத்தடு ரியாக்ஷன் வித் பாஸ்பரஸ் ஹாலைட் அப்படிங்கிற ஹெட்டிங் போட்டுட்டு ஸோ பாக்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும். அதாவது எத்தனால் PCl5 டூ கிவ்ஸ் குளோரோ ஈத்தேன் ப்ளஸ் POCl3 ப்ளஸ் HCl வரைக்கும் எழுதும். கீழே செகண்டில் உள்ளது எழுத வேண்டாம், ஒரு மெத்தட் போதும். ஸோ அதுக்கப்புறம் சி, ஏன்னா 3 மெத்தட் கேட்டிருந்தாங்க. ஸோ அது 231 இருக்கிற ரியாக்ஷன் வித் தயோனைட் குளோரைட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஸோ எத்தனால் SOCl2 டூ கிவ்ஸ் குளோரோ ஈத்தேன் எழுதலாம். இந்த தேர்டு டிவிஷன் மட்டும் இன்னொரு கொஸ்டினுக்குமே ஆன்சராக இருக்குது. இந்த தேர்டு டிவிஷன் 47ல் தேர்டுக்குமே இதான் ஆன்சர். டார்சன் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினை படிக்கும்போது நம்ம 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 38 ஆன்சர் டைரெக்டாக நம்ம புக்கில் மார்க் பண்ண முடியாது. ஸோ அதை கொஞ்சம் ஆன்சர் நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 39 ஸோ இது எல்லாமே இந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராடக்ட் எழுதணும், என்ன நேம் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதணும். இது எல்லாமே நம்ம வேறு வேறு ரியாக்ஷனுக்காக படித்த அதே ஆன்சர் தான். ஜஸ்ட் 231 இருக்குது. அதுக்கப்புறம் 244 இருக்குது. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மார்க் பண்ண கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் அது. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 40 டிஸ்கஸ் த அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் குளோரோபென்சீன். அது 243 இருக்குது. கொஸ்டின் நம்பர் 40 அதுக்கான ஆன்சர். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஹெட்டிங்கே இருக்கும். ஸோ ரியாக்ஷன் இன்வால்விங் ஹாலஜன் ஆட்டம் கொடுத்து அதுக்கு கீழே அரோமேட்டிக் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ அது தியரியாக நம்ம எழுத வேண்டாம், டைரெக்டாகவே அந்த 3 பாக்ஸ் போட்டிருக்காங்க. அந்த 3 பாக்ஸையும் எழுதினா போதும். இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸு டவ் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அது இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆல்ரெடி 47ல் செகண்டுக்கான ஆன்சர். இந்த 3ஐயும் சேர்த்து எழுதினீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 40க்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு பாக்ஸை மட்டும் எழுதினீங்கன்னா அது 47ல் 2க்கான ஆன்சர் டவ் ப்ராசஸ். அதுக்கப்புறம் 41 அண்டு 42 டைரெக்டாக நம்ம புக்கில் மார்க் பண்ண முடியாது. அதனால் 43 கொஸ்டினுக்கு போயிடலாம். 43 ஸோ 249ல் அதுக்கான ஆன்சர் இருக்குது. 43ல் 2 டிவிஷனுமே 249ல் இருக்குது. 43 கொஸ்டினுக்கு 2 டிவிஷன் இருந்தது. ஸோ 43ல் ஃபஸ்ட் டிவிஷன் வந்து இது எழுதினா போதும், இந்த ஒரு பாக்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் செகண்ட் டிவிஷன் இந்த பாக்ஸ் மட்டும் எழுதினா போதும். அதுக்கப்புறம் 44 249 அண்டு 250ல் அதுக்கான ஆன்சர் இருக்குது. 44 கொஸ்டினுக்கு வாட்டர் ஃப்ரீயான் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் எழுதினா போதும். ஒரு எக்ஸாம்பிள் வேணால் நீங்கள் கீழே எழுதிக்கலாம். அந்த நிறையா இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் CFCl3 ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட கண்டினியூட்டி 44ல் செகண்ட் டிவிஷனில் இருக்கிற கொஸ்டினுக்கு அந்த யூசஸ் அதுவுமே 250 பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ அந்த யூசஸ் மட்டும் அதை நீங்கள் எழுதிக்கலாம். 45 234ல் 2 கொஸ்டினுக்குமே ஆன்சருமே இருக்குது. 45ல் ஃபஸ்ட்டு செகண்ட் 2க்குமே 234ல் இருக்குது. 45ல் ஃபஸ்ட் டிவிஷன், 45ல் செகண்ட் டிவிஷன். 46 கொஸ்டின் 235 அண்டு 236ல் இருக்குது. 46 கொஸ்டின் இதில் SN1 ரியாக்ஷன் ஹெட்டிங்கே இருக்கும். ஸோ அதில்
இந்த ரேட் ஆஃப் த ஃபாலோயிங் SN1 ரியாக்ஷன் டிஃபென்ஸ் அப்பான் அதில் ஆரம்பித்து இந்த ஆல்கைல் ஹாலைடு வரைக்கும் எழுதிக்கலாம். 46ன்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ண வரைக்கும் எழுதிட்டு 5 மார்க் கொஸ்டினாக இருக்கும். அதனால் நம்ம ஃபுல்லாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அகைன் 236ல் ஸோ அந்த எக்ஸாம்பிள் டெர்ஷியரி பெட்டல் புரோமைடு எழுதி அதுக்கு கீழே மெக்கானிசம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்குமே நம்ம மார்க் பண்ணிக்கணும். கடைசியாக அந்த 236 எண்டில் டெர்ஷியரி பெட்டல் ஆல்கஹால் முடியுது இல்லையா, அது வரைக்கும் நம்ம எழுதிக்கணும். இது ஒரு 5 மார்க் கொஸ்டினாக இருக்கிறதுனால ஃபுல்லாக தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 47, இதுக்கு ஆன்சர் வந்து 243, 243 அண்ட் 231 இருக்குது. 47ல் 1 இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 47ல் செகண்டு இங்கே இருக்குது. 47ல் தேர்டு, இது ஆல்ரெடி இன்னொரு கொஸ்டினுக்கு படிச்சிருக்கோம். நம்ம 37க்குமே இந்த ஆன்சரை படிச்சிருக்கோம்.